அண்மைச் செய்தி. பழனி தண்டபாணி சுவாமிகள் மடத்தின் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிமாறன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிமாறன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது பழனியில் 100 கோடி மதிப்புள்ள நிலம் பதிவான நாளில் மற்றொரு முறைகேடு நடந்ததாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே நாளில் ரூபாய் 60 கோடி மதிப்பிலான மற்றொரு நிலமும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது பழனியில் உள்ள அரசு புறம்போக்கு நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரூபாய் 100 கோடி நிலத்தை பதிவு செய்த ஜஸ்டின் மணிகண்டன் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் பழனி தண்டபாணி சுவாமிகள் மடத்தின் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் முறைகேடு பதிவு நடந்த அதே நாளில் ரூபாய் 60 கோடி மதிப்பிலான அரசு புறம்போக்கு நிலமும் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி பழைய தாராபுரம் சாலையில் உள்ள 60 கோடி மதிப்பிலான 1 ஏக்கர் 66 சென்ட் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது. இந்த இடத்தை ரவிச்சந்திரன் என்பவர் அவரது பெயரில் போலியாக பத்திரங்கள் தயார் செய்து அவரது மகனான மனோஜ்குமாருக்கு தானமாக கொடுத்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தானமாக கொடுத்த அதே நாளில் மனோஜ்குமார் பெரியம்மாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி சவுந்தரபாண்டியனுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பல கோடி மதிப்பிலான சொத்துக்கள் பாஜக மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் சவுந்தரபாண்டியனுக்கு ரூபாய் 20 லட்சத்திற்கு விற்பனை செய்துள்ளதாக தெரிய வருகிறது. பழனி தண்டபாணி மடத்தின் நிலம் பத்திரப்பதிவு நடந்த அதே நாளில் அரசு புறம்போக்கு நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என தகவல் தெரிகிறது. பழனியில் ரூபாய் 100 கோடி நிலத்தின் முறைகேடு நடந்த ஜூலை 6ஆம் தேதி மற்றொரு முறைகேடு நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனியில் ரூபாய் 100 கோடி நிலத்தினை பதிவு செய்த பொறுப்பு சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தான் இந்த பதிவையும் மேற்கொண்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பழனியில் நிலம் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் ஜஸ்டின் மணிகண்டன் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மற்றும் ஒரு முறைகேடு சம்பந்தமாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.